ஓகே, குட் மார்னிங் ஆல். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் ஆவரேஜ் வெலாசிட்டியோட இன்னொரு கேஸ், இன்னொரு தருணத்தை நம்ம வில் கோயிங் டு டீல் வித் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அ டிஃப்ரெண்ட் கேஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ பர்சன் ட்ராவல்ஸ் அலாங் அ ஸ்ட்ரெயிட் ரோட் ஃபார் the first half time with the velocity v1 and the next half time with the velocity v2. The mean velocity of the man is அப்படின்னு நம்ம இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம பழசு பார்த்துருக்கோம்ல. அந்த பழசு பார்த்ததில் நம்ம வாட் வில் டெல், இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? ஆப்ஷன் ஏபிசிடி. உங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் ப்ளீஸ். பீப்புள்ஸ் இன் ஆன்லைன், பர்சன் ட்ராவல்ஸ், உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது ஒரு பயணம் நடந்திருக்கு, அந்த பயணத்தில் ஸ்ட்ரெயிட் ரோடில் போயிருக்கு. நேரத்துலையுமே நம்ம இதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஸ்பீடுக்கு நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம்? we have done some videos, அப்படி தானே? சரி, ஸோ நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, the answer is இதுதான் அப்படின்னு நம்ம கொடுப்போம். சரி, அந்த கொஸ்டினை வாட்ச உடனே நம்ம வில் டெல் திஸ் இஸ் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் அ ராங் ஒன். இது சரி கிடையாது. அதாவது இப்போ நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, உடனே நம்ம என்ன மீன் பண்ணோம்? சார், இங்கே மீன் வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க, இதுவரையும் பார்த்தது ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது ஆன்சர் கிடையாது. சரியா? அது என்னங்கிறது இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். A person travels along a straight road, ஒரு நேர் ரோட்டில், the first half of the time with a velocity v1 and the second half of the time with velocity v2. The mean velocity v of the man is, good morning அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மீன் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. மீன் வெலாசிட்டினா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன ஃபார்முலா? let's go step by step. Average velocity formula, average velocity ஒரு வெக்டர், அதனால் அது டெல்டா ஆர் வெக்டர் பை டெல்டா டி. ஆர் வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஐ கேப் ஒய் ஜே கேப் ப்ளஸ் ஜெட்கே கேப் அப்படின்னு எழுதுவோம். இதில் யாரெல்லாம் நமக்கு தேவை கிடையாது? வி டோன்ட் வாண்ட் ஒய் அண்ட் ஜெட் நமக்கு தேவை இல்லை. ஏன் நமக்கு தேவையில்லை அவங்கெல்லாம்? ஏன்னா இது ஆப்ஜெக்ட் இஸ் ட்ராவலிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோடு, அதனால் அவங்களாம் நமக்கு தேவையில்லை. சரியா? ஸோ வி டோன்ட் வாண்ட் திஸ். ஸோ இந்த டெல்டா ஆரில் நமக்கு என்ன இருக்க போகுது? டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நம்முடைய ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் தானே. ஸோ ஆவரேஜ் ஒன்று ஆவரேஜ்னு எழுதுவோம், இல்லாட்டி என்ன எழுதிக்கலாம்? ஏவிஜி எழுத வேண்டாம். இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ப்ராக்கெட் போடுவோம், இல்லாட்டி இந்த ஏவிஜி எழுத வேண்டாண்ணே. ரெண்டும் ஒன்று தான். நான் ரெடண்டன்ட் தேவையில்லாமல் ஒரு தேவைக்கு அதிகமான போட்டுட்டேன்னு. ஸோ வி வெக்டர் எப்படி எழுதலாம்? எப்பொழுதுமே வெக்டரை பார்த்தீங்கன்னா we can decompose into 3 componentsண்ணே. ஸோ இங்கே நமக்கு யார் மட்டும்தான் வருவாங்க? வெலாசிட்டி in the x direction I cap plus velocity in the y direction j cap plus velocity in the z direction k cap அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் யார் இருக்க போகிறா? ஆருக்கு பதில் என்ன எழுத போகிறோம்? எக்ஸ் மட்டும் எழுத போகிறோம். ஐ கேப் டிவைடட் பை டெல்டா டி. ஜே கேப் இருக்கா அந்த ரைட் ஹேண்ட் சைடில்? இல்லைன்னு 0 ஜே கேப் ப்ளஸ் 0 கே கேப்னு வருது.
ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்க ஐ கேப்பை சமப்படுத்தினா என்ன வரும்? டெல்டா விஎக்ஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி. ஜே கேப் ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஜே கேப்பை சமப்படுத்தினா வெலாசிட்டி இன் த ஒய் டைரக்ஷன். இங்கே ஆர் வெக்டரில் ஒய் கிடையாதுனால இங்கே என்ன இருக்கும்? 0 இருக்க போகுது. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த z டைரக்ஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரப்போகுது. ஓகே, இவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த எக்ஸ் டைரக்ஷன் மட்டும், ஒரு டைரக்ஷன் மட்டும் நமக்கு போதும். ஓகே, இந்த கேள்வியில் மீன் வெலாசிட்டி ஆர் ஆவரேஜ் வெலாசிட்டி. சரி, இப்போ இந்த இதை நம்ம படமாக வரையலாம். என்ன வரையலான்னா, person travels, மொத்த பயணத்துக்கு எடுத்துக்கொண்ட நேரம் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா பெரிய டி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் இப்போதைக்கு. அண்ட் மொத்த தூரம் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டைம் வித் வெலாசிட்டி v1. அந்த நேரம் இருக்குல்ல, அந்த முதல் பாதி டைம் இருக்குல்ல, அந்த முதல் பாதி டைம் எவ்வளவு? பாதி டைம், முதல் பாதி டைம் எந்த வேகத்தில் போயிருக்கான்? v1ங்கிற வேகத்தில் போயிருக்கு. ரெண்டாவது பாதி டைம் நேரம் அது எவ்வளவு? v2ங்கிற வெலாசிட்டியில் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஆவரேஜ் வெலாசிட்டி தான் கேட்குங்க. இங்கே v1ங்கிறதே ஒரு தோராயமான ரஃப்பான வெலாசிட்டி தான், சரியா? இது வெலாசிட்டின்னு, வெலாசிட்டி ஸ்பீடு இல்லை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஃபர்ஸ்ட் பாதியில் கடந்த தூரம் நான் என்ன எடுத்துக்கிறேன்? இது ஆவரேஜ் வெலாசிட்டி எடுக்கிறதுனால டெல்டா x1. பிற்பாதியை கடந்து அதர் ஹாஃபை கடந்த வெலாசிட்டி இது எவ்வளவு? டெல்டா x2. அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை நான் என்ன எடுக்கிறேன்? டெல்டா x2ன்னு எடுத்துக்கிறேன். மொத்த கேப் எவ்வளவு? the total gap I am going to consider as delta xன்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ இப்போ நான் I am going to consider average velocity in the x direction for the first half, முதல் பாதி, சரியா? முதல் பாதி டைம் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட் ஆஃப் முதல் பாதி டைம். ஸோ டெல்டா x1 பை டைம் பாதி டைம் தானே, t/2. அப்புறம் ரெண்டாவது பாதிக்கு எவ்வளோ வெலாசிட்டி? நம்ம டெல்டா x2 பை t/2. இது நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டியை எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கொடுத்ததே ஒரு ரஃப்பான ஒரு வெலாசிட்டி v1, அடுத்தது v2. அப்புறம் இந்த வேல்யூ எவ்வளவு? v1. இந்த வேல்யூ என்ன? v2. போன இதில் நம்ம டைமை பிரிப்போம், ஞாபகம் இருக்கா? போன இதில் நம்ம என்ன பண்ணோம்? வில் செப்பரேட் த டைமை ரெண்டாக பிரித்து எழுதுவோம். ஆனால் இங்கே நம்ம டைமை பிரிக்க மாட்டோம். யாரை பிரிப்போம்? பொசிஷன், சேஞ்ச் இன் த பொசிஷன் மேலே இருக்க அந்த டெல்டா எக்ஸை பிரிக்க போகிறோம், சரிகோ? ஸோ average velocity in the x direction is equal to the total displacement of the journey. மொத்த இது வந்து நம்ம டோட்டல் பார்க்க போகிறோம். average velocity total divided by total time taken capital T அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இங்கே இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும்? delta x1 equal to
டெல்டா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எனக்கு v1 டைம்ஸ் t by 2. Delta x2 is equal to v2 times t by 2. So இந்த டெல்டா எக்ஸை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை எப்படி பிரிக்கலாம்? டெல்டா எக்ஸ் ஒன் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் டூ. அந்த டெல்டா எக்ஸ் ஒன் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் டூ நமக்கு கிடைத்து விட்டது. ஸோ டெல்டா எக்ஸ் ஒன் என்ன? v1. ஓ, நான் பிரித்து எழுதிட்டுமா? டூ இட் ஸ்டெப் பை ஸ்டெப், புரிகிறதுக்காக தான். டெல்டா எக்ஸ் ஒன் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் டூ டோட்டல் சேஞ்ச் இன் பொசிஷனை, மொத்த இடப்பெயர்ச்சி. அது வேறு பெயர்களை பயன்படுத்துகிறேன், நீ இன்னும் கொஞ்சம் நிறைய ரெஃபர் பண்ணி படிக்கணும்னு. இட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் ஒன் என்ன? v1 t by 2 plus v2 t by 2 divided by the total time. ஸோ மேலேருந்து பொதுவாக வெளியே என்ன எடுக்கலாம்? t by 2 பொதுவாக எடுக்கலாம். கீழே ஆல்ரெடி ஒரு t இருக்கு என்ன, மொத்த நேரம். ஸோ v1 ப்ளஸ் v2 இருக்கும். இந்த டெம்பரேச்சர் tt அடிபட்டு போயிடும். ஸோ த ஆன்சர் இஸ் v1 ப்ளஸ் v2 by 2. ஸோ ஆப்ஷன் என்ன நமக்கு? ஸோ த ஆன்சர் இஸ் பி. சரியா? ஓகே, we are winding off the session. மொத்தமாக இன்றைக்கி டேயோட இது முடிஞ்சு போச்சு. சரியா? தேங்க்யூ, பை.